வணக்கம். நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி, கோயம்புத்தூர் செக்ஸாலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கு ஒரு கமெண்ட் பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். பிரபாகரன் என்பவர் எழுதியிருக்கிறது. வணக்கம் டாக்டர், ஒரு சந்தேகம். 35 வயது உடைய ஆண் தன்னுடைய 30 வயது இணையோட செக்ஸ் வைக்கிறாங்க. பெண்ணுக்கு 2-3 தடவைகள் உச்சம் ஏற்படுகிறது. சில நிமிடங்களில் அந்த பெண் எனக்கு சிறுநீர் வருகிறது என்று எழுந்து சென்று விட்டார். இதை ஆங்கிலத்தில் ஸ்குவர்ட் என்பார்கள். உறவு அவ்வளவு தான். இருவருக்கும் இடையே மன வருத்தம் வருகிறது. ஒரு காலத்தில் உடலுறவு என்பது பிள்ளைகள் பெற்றெடுக்க என்றும் பெண் உச்சம் என்பது என்னவென்றே தெரியாத காலமும் இருந்தது. ஸ்குவர்ட் என்பது சிறுநீரா அல்லது இதுவும் ஒரு உச்சநிலையா? விளக்குவீர்களா? நன்றி. இப்போ இவர் சொன்னது மாதிரி இந்த ஆணும் பெண்ணும் செக்ஸ் வச்சிருக்கும் பொழுது 2-3 தடவை அந்த பெண்ணுக்கு உச்சம் வருதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த லேடி மல்டிபிள் கிளைமேக்ஸ் வரக்கூடிய தன்மை உடையவராக இருக்கணும். அவருக்கு அதிகமான அந்த சுரப்பு நீர் வெஜைனல் செக்ரீஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அவருடைய மற்ற சுரப்பி, இந்த ஸ்குவர்ட் அப்படிங்கிறது உடலுறவு செய்யும் பொழுது இன்பத்தை நல்லா ரசிக்கக்கூடிய பெண்ணுக்கு பல சுரப்பிகள் ஆக்டிவ் ஆகுது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கீன்ஸ் கிளாண்ட் அப்படின்னு ஒன்று இந்த இடத்துல இருக்குது. இது வந்து பெண்ணுடைய யோனி குழாய். இங்கே பார்த்தலின் கிளான்ஸ்னு இருக்குது. அது தவிர இந்த லேபியா மெஜோரா, லேபியோ மைனோரா ரெண்டுமே வந்து இரத்த குழாய்கள் விரிவடைவதனால பெரிதாகி அங்கேயும் சுரப்பிகள் ஒர்க் பண்ணும். அதே மாதிரி யோனி குழாய்க்குள்ளேயும் இருக்கிற அந்த திசுக்கள்ல இருந்தும் தண்ணீர் மாதிரி திரவம் வரும். ஸ்குவர்ட்டிங் அப்படிங்கிறது இந்த சுரப்பிகள்ல இருந்து வருதா இல்லை சிறுநீர் வெளிப்படுதா அப்படிங்கிறத பற்றின ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. ஆனால் பெண் வந்து 2-3 தடவை எந்திரிச்சு போய் யூரின் போயிட்டு வர்றாங்க அப்படின்னா அவர்களுடைய அந்த வெளிப்பாடு சிறுநீராக இருக்கலாம். அவங்களுடைய சிறுநீர் அடக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு அந்த செக்ஸ் நேரத்தில் குறைவாக இருக்கலாம். கொஞ்சம் சிறுநீர் வந்தாலும் நிறுத்திக்க முடியாமல் அது ஒரு உணர்வு உந்துதல்னால அவர்கள் அதை உடனே வெளியேற்றணும் அப்படின்ட்டு எழுந்திரிச்சு போகலாம். அதிக நேரம் செக்ஸில் ஈடுபடும் பொழுது அந்த இடம் வினோதமான உணர்வு உண்டாவதாலும் மரத்து போன தன்மை வந்து சில சமயம் வர்றதுனாலும் அவர்களுக்கு அந்த சிறுநீர் வந்துருமோங்கிற ஒரு பயத்திலையும் அவங்க எழுந்திரிச்சு போகலாம். அதனால இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்னன்னு தெரியல. ஆனால் இதற்கப்புறம் அந்த ஆணுக்கு செக்ஸ் தேவை இருக்கு, அவருக்கு வந்து விந்து வரலை அப்படிங்கிறது இதுலேருந்து புரியுது. அப்போ இதற்கான தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப ரேராக இருக்கிறது. இது எல்லா பெண்களுக்கும் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்கு இல்லை. இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு பெண் சாயந்தரத்துக்கு மேலே அந்த உடலுறவு செய்யும் நாளில் சாயந்தரத்துக்கு மேலே அதிகமான தண்ணீர் குடிக்காமல் இருப்பது நல்லது. அதே சமயம் அந்த பெண் உச்ச நிலை அடைவதில் கொஞ்சம் இதை வந்து எப்படி ஆணுக்கு ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்கிறோம், அது மாதிரி ப்ரீமெச்சூர் கிளைமேக்ஸாகவும் இந்த பெண்ணுக்கு வரலாம். தூண்டப்படும் தன்மை அவர்களுக்கு அதிகமாகி இருக்கலாம். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்து அந்த இன்பம் வர மாதிரி அவர்கள் பழகிக்கலாம். இது வந்து அவர்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் இந்த மாதிரியான ஒரு ரெமெடி நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. பெண்ணுக்கு உச்சநிலை வந்து இப்போ தேவையா இருக்கா இல்லையாங்கிறது இன்னும் டிபேட்டில் தான் இருக்கு. ஆனால் வேணுங்கிறவங்க கட்டாயமாக அதை சொல்லலாம். பெண்ணுக்கு வந்து எனக்கு உச்சநிலை வேணும் அப்படிங்கிறத தன்னுடைய கணவன் கிட்ட சொல்லலாம். அதற்கு தேவையான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம், செக்ஸ் முறைகளை ஃபாலோ பண்ணலாம். அப்படி செய்ய முடியல அப்படின்னா அதற்கான கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஸ்குவர்ட்டிங்கான கேள்விக்கான ஆன்சர். இன்னும் இது வந்து ரிசர்ச்சில் தான் இருக்குது. சிறுநீராக இருக்குதா இல்லை அது வந்து அந்த கிளாண்டோட ஃப்ளூயிடா அப்படிங்கிறது வந்து டெஸ்ட்டில் பார்க்கும்போது தான் தெரியும். ஓகே, ஸோ இது மாதிரியான கேள்விகள் நல்லா தான் இருக்குது ஆன்சர் பண்ணுறதுக்கு. உங்களுடைய சந்தேகங்களை போடுங்க, டைம் இருக்கிறப்ப நான் இதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். ஓகே, என்னுடைய மற்ற வீடியோஸும் பாருங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.